முதல் மாநாட்டில் இருந்து விஜய் அவர்கள் இந்த ஓராண்டு காலமாக பாஜக திமுகவை தான் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதிமுகவை பற்றி விஜயோட நிலைப்பாடு என்ன, இல்லை தாவேகாவோட நிலைப்பாடு தான் என்ன அப்படிங்கிற கேள்விகள் விசாலை மாநாட்டுக்கு அப்புறமாவே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. அதிமுக தாவேகா கூட்டணி சேர போகிறாங்க, ரெண்டு பேரும் 50-50 சீட்டுகளை பிரிச்சுக்கிட்டு முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒப்பந்த அடிப்படையில் இந்த தேர்தலை அணுக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இந்த கூட்டணியில் பெரிய கட்சிகள், அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் இந்த அலைன்ஸில் சேர போகிறாங்க அப்படின்னு பல விதமான ஹேஷியங்கள் தமிழக அரசியலில் இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா விஜய்க்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில தாவேகாவினர் இருந்தாங்க. அந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் தாவேகா ஃபீல்டுலயே இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசினாங்க. விஜய் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாரு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாருன்னெலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு தன்னுடைய அதிமுக மீதான தன்னுடைய மதிப்பீடை விஜய் வெளிப்படையாவே வச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. Taste the Daily.